சுலைமான் ராஜிஹி என்ற ஒரு மிகப்பெரிய குபேரர் சவுதியில் இருக்கிறார். ராஜிஹி பேங்க், ராஜிஹி மணி எக்ஸ்சேஞ்ச், வஃபனியா ஃபார்ம் என்று உலகின் முதல் தர கோடீஸ்வரர்கள் ஒருவர், அரபுலகின் விரல் எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஒருவர் சுலைமான் ராஜிஹி. இப்போதும் அவருக்கு 90 வயதுக்கு மேல இருக்கிறார் ஹயாத்தோடு. ஆனா அவருடைய முழு சொத்துக்களையும் வாரிசுகள் மத்தியில் பகிர்ந்தளித்து விட்டார். தன்னுடைய முழு சொத்தில் 1/3 1/3 ட்ரஸ்டாக மாற்றி அந்த ட்ரஸ்டுக்கு இப்ப ட்ரஸ்டியாக இருக்கிறார். அவருடைய கையில இப்ப காசு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை சந்திக்கிற நிலையில் இருக்கிறார். உலகின் முதல் தர கோடீஸ்வரர்கள் ஒருவர். இவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். கடந்த வாரம் அந்த சம்பவத்தை வாசித்தேன். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் அவர் கடுமையான வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சின்ன குழந்தையாக இருக்கிற சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துல ஸ்கூலுக்கு போறார். ஸ்கூல்ல அறிவிக்கிறாங்க ஒரு ட்ரிப், ஒரு எஜுகேஷன் ட்ரிப் போறாங்க. 1 ரியால் கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் 1 ரியால் கொடுக்கணும். ஆனா இந்த 1 ரியால கொடுக்கிறதுக்கு அந்த சுலைமான் ராஜிட்ட காசு இல்லை. 1 ரியால் இன்றைக்கு 38 ரூபா 40 ரூபா. அந்த காலத்துல நான் நினைக்கிறேன் அவர் சொல்ற காலத்துல 25-30 இருந்திருக்கும். அந்த 1 ரியால இந்த பயண செலவாக பாடசாலைக்கு கொடுப்பதற்கு சுலைமான் ராஜியிடம் காசு இல்லை. ஒரு உலக கோடீஸ்வரருடைய செய்தியை சொல்றேன். இவர் வீட்டுல வந்து அழுகுறாரு, எனக்கு 1 ரியால் வேணும், எல்லா பிள்ளைகளும் தோறு போறாங்க, நானும் போகணும். ஆனா வீட்டுல கொடுக்க 1 ரியால் காசு இல்லை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போனமே கிளாஸ் டீச்சர் ஒரு போட்டி வைக்கிறார். அந்த போட்டியில கேள்விக்கு பதில் சொல்றவருக்கு 1 ரியால் தாரன்னு சொல்றாரு. அவர் பலஸ்தீன் நாட்டை சேர்ந்த ஒரு டீச்சர். இவர் எல்லாரையும் முந்தி கொண்டு கையோசுறாரு. கேள்வியை கேட்க இவர் பதில சொல்ல அந்த ஆசிரியர், பலஸ்தீன் ஆசிரியர் 1 ரியாலை இவருக்கு பரிசா கொடுக்கிறார். இந்த ரியால் எடுத்துக்கொண்டு போய் உடனே அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ற ஓனர்ஸ்ல கொடுத்து இவரும் ட்ரிப் போயிட்டு வர்றார். இவ்வளவுதான் சம்பவம். அதுக்கு பிறகு இவர் வெளியே வந்து உலக கோடீஸ்வரனாக மாறுறார். மாறினமே ஒரு நாள் இவருக்கு அந்த பலஸ்தீன் டீச்சரை ஞாபகம் வருது. அந்த பலஸ்தீன் நாட்டை சேர்ந்த தனக்கு ஒரே 1 ரியால தந்த அந்த ஆசிரியர் நினைச்சு பார்த்து தேடுறாரு. அவரை பத்தி தேடினா கேள்விப்படுது அவருக்கு இப்ப டீச்சிங் இல்ல, ஸ்கூல்ல இருந்து விலக்கிட்டாங்க, அவருக்கு வீசா இல்ல, அவர் இப்ப பலஸ்தீனுக்கு திரும்ப போறாரு. ஒரு மாதிரியா போய் தேடி பிடிச்சா டீச்சர் கொஞ்சம் வயசான நிலையில இருக்கிறார். அவருக்கு இங்க வீசாவும் கிடையாது, பலஸ்தீனுக்கு போறேன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க நிலைமை மோசம். இவர் போய் கேட்கிறாரு, நீங்க தானா இவர் சொல்லி அவர் ரீகால் பண்ணி, நான் தான் உனக்கு படிப்பிச்சிருப்பேன், நீ என்ன செய்யறாய் அப்படின்னு கேட்க இவர் சொல்றாரு, இப்படித்தான் நான் உங்கள்கிட்ட படிச்சிருக்கிறேன், நான் ஒரு டூர் போக வேண்டியது, எனக்கு 1 ரியால் காசு தேவைப்பட்டுச்சு, யாரும் தரக்கூடிய நெல்ல வீட்டுல கஷ்டம், அந்த நேரத்துல நீங்க ஒரு போட்டி ஒன்று வச்சு அதுல வென்றவருக்கு 1 ரியால் கொடுக்கறதா சொன்னீங்க, போட்டியில நான் வெற்றி பெற்று எனக்கு 1 ரியால் தந்தீங்க, உண்மையில எனக்கு 1 ரியால் தாரத்துக்காக நீங்க உருவாக்கின போட்டியோ அல்லது இயல்பாக நீங்க நடத்தின போட்டியோ எனக்கு தெரியாது. அந்த 1 ரியால் என் வாழ்க்கையில மறக்க இயலாத ரியால். உங்களோட நிலைமை என்ன? இல்ல மகன் இப்ப எந்த நிலைமை மோசம், ஸ்கூல்ல இருந்து விலகிட்டாங்க, எனக்கு இப்ப விசாவை முடிஞ்சிட்டு இப்ப நான் பலஸ்தீன திரும்ப போகணும், அதுதான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், என்ன செய்யறதே விளங்கல. கையோட பிடிச்சி வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் அவர்கிட்ட 10 விலாஸ் காட்டி, இதுல உங்களுக்கு விருப்பமான விழாவை எடுங்க, நீங்க அங்க தங்குங்க, நீங்க மௌத்தாகும் வரைக்கும் நீங்க சவுதியில நிற்பீங்க, உங்களுக்குள்ள 100 வீத ஸ்பான்சர்ஷிப் என்னுடையது, உங்களுக்கு விருப்பமான தொகையை சொல்லுங்க, நான் மாசம் மாசம் சம்பளமா தாரேன். அவர் மெய் மறந்து போறார். தம்பி இதெல்லாம் என்னத்துக்கு? நீங்க எனக்கு 1 ரியால் தந்தீங்க, ஒரு ரியாலுக்கு ஒரு ரியாலுக்கு இதெல்லாம் என்று கேட்ட போது அவர் சொன்னார், அந்த 1 ரியால் என்பது என்னை பொறுத்தவரை எனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கும் சமமானது. அன்றைக்கு நான் அடைஞ்ச வேதனை, நான் பட்ட கவலை, சின்ன பிள்ளையா அந்த கவலையை நீங்க நீக்கினீங்களே, அந்த கண்ணீரை தொடச்சிங்களே, இதை இந்த வாழ்க்கையில மறக்க இயலாது, நீங்க கடைசி வரைக்கும் என்னோட இருக்கணும். இருக்கு வீடு, வாகனமும் கொடுக்கிறார், வாகனத்தையும் கொடுத்து அவரை இந்த சம்பவத்தை சொல்றார். சுலைமான் ராஜிஹி இந்த சம்பவத்தை சொல்றார். அந்த 1 ரியால் எனது வாழ்க்கையை ஏற்படுத்தின மாற்றத்தை நான் ஆழமாக உணர்ந்து அதுக்கு நன்றி கடன் நான் இதை செஞ்சேன், ஆனா அதுக்கு ஈடாக மாட்டாருன்னு சொல்லி ஒரு டீச்சர் கொடுத்த 1 ரியால். எங்கட பிள்ளைக்கு கொடுத்த 1 ரியால் ஞாபகம் 1 ரியாலா கொடுக்கிறோம். புள்ள 50 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுக்கிறோம். தங்கம் இதை வச்சுக்கோங்க சொல்லி, எங்கட தங்கமே அது எங்கட உசுறு இல்லையா? ஆனா எங்கட பிள்ளைகள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம வர பிள்ளைகள் இருக்கிறாங்க. நேத்திரோ ஒழுங்கா டினர் எடுக்காத புள்ள வரும், ஒழுங்கான ஷூ இல்லாத புள்ள வரும், கொப்பி புஸ்தகம் இல்லாத புள்ள வரும்.